இந்த நேரத்தில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நேற்றே பதிவு போடுற போதே நான் போட்டு போனேன். ஆனால் அவசரத்தில் போடல. எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக எல்லாருக்குமே எல்லாருமே நம்மளோட நெஞ்சில் வந்து நன்றி கூறக்கூடிய ஒரே ஒரு மனிதர் மறைந்த ஐயா பூரா தங்கவேல் அவர்கள். ஏன்னா இப்படி ஒரு அடிக்கல் நாட்டுறோம், இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம். 2,90,00,000 நிதி ஒதுக்கியிருக்காங்க. மூலதன திட்டத்தில் பண்ணுறாங்க. உங்கள் தொகுதிகள் முதல்வர் அவர் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதை செயல்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு இடம் வேணும். அந்த இடம் வேணுங்கிறதுக்கு இந்த வாய்க்கால உயிரோட வச்சிருக்கிற காரணம் நிச்சயமாக அவர் தான். அவர் இல்லைன்னா இல்லை. ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு மனசு வந்து அவர் ஒரு மறைந்து ஒரு 7 ஆண்டுகள் ஆகியிருக்குது 2018. அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறோடு சேர்த்து சொல்லியிருந்தேன். கலந்தூர் கிராம எல்லையில் பெய்கிற மழை தண்ணி நம்மளுடைய சூலூர் எல்லையில் ஆரம்பித்து கும்பன்குட்டை வரைக்கும் வந்த வாய்க்கால் இதுதான். அவர் இறந்த 7 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்குமா வந்து தொடர்ந்து அவர் தலைவராக இருக்கிற போது இருந்து தொடர்ந்து ஒரு மழை வந்துருச்சுன்னா போதும் இந்த இடத்துல ஜேசிபி நிற்கும். ஒரு மழை வந்துடுச்சுன்னா அவர் கடைசி காலத்தில் வெளியில் வர முடியலான்னு கூட அவருடைய தொலைபேசி நம்மளுக்கு வந்துடு. உடனே என்னாச்சு விஜய்பார் அவருடைய தொடர்ந்து அவருடைய பராமரிப்பு தொடர்ந்து எங்களை தொடர்பு கொண்டதுனால தான் இன்னைக்கு அந்த வாய்க்கால் உயிரோட இருக்குது. அதுதான் முக்கியம். திட்டம் இருக்குது, பணம் இருக்குதுன்னா என்ன வேணாலும் செய்யலாம், அதுங்கிறது 2வது பிரச்சனை. வாய்க்கால் உயிரோட இருக்குது. ரொம்ப வணிக கட்டணமெல்லாம் இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கே தெரியும் இந்த பகுதி வாழ் மக்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருஷத்துல ஒரு 100 கடைகளாவது உருவாயிருக்கு. அத்தனை கடைகள், ஒரு ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் அத்தனை உருவாயிடுச்சு. ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, அக்காவிட்ட சொல்லுவோம், உடனே ஜேசிபிகள் எடுப்பாங்க. அடுத்த 10 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடாசல் நகர்லேருந்து தெற்க மணியண்ணா வந்திருக்காரு. ரொம்ப எங்க அங்கே பின்னாடி போட்டுக்கிறாரா? வாங்கண்ணா, முன்னாடி வாங்கண்ணா. அண்ணா இல்லை போயிட்டாருங்களா? சரி, மணியண்ணா தோட்டத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் சொன்னதையும் வந்துட்டாங்க. அவருடைய இடத்துக்கு முன்னாடி மண்ணு போட்டு நினைக்கிற போதும் குப்பை போட்டு நிறுத்துவாங்க. தொடர்ந்து நாம் எடுத்துகிட்டே இருப்போம். ஆனால் எங்கேயோ இருந்த தெற்கிருந்த கிராமத்தில் வருவாங்க, வண்டி நிறுத்துவாங்க, பள்ளத்தில் குப்பை போட்டுருவாங்க. அதை விட கொடுமையான விஷயம் என்ன, யாராவது தம் அடிச்சுட்டு தீய வச்சிருவாங்க. உடனே வெங்கடேசன் இருக்காருன்னு நினைக்கிறேன், வந்திருக்காருங்களா வெங்கடேசன், அவர் கூப்பிடுவார். ஏன்னா நாமெல்லாம் இன்னைக்கு பேசுகிறோம், 100 வருஷமா குருகுமால் நகரில் கல்யாணசாமி நகர் தோட்டத்தில் இருக்காங்க. அவங்க தாயார் வந்து ஆக்சிஜன் வச்சு சுவாசிச்சுருக்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உடனே தீவிர போகவரு உடனே ஃபோன் பண்ணுவார், நான் அட்டாக் சொல்லுவேன், உடனே அவிச்சிருவாங்க. அவ்வளவு பாதிப்புகள் இந்த வாய்க்கால்னால. இங்கே இப்போ நம்ம பூஜை போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கழிவு நீர் தேங்கி நிற்கிது. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றா இது வேணும். தொடர்ந்து நம்ம வாய்க்காலை தூர்வாரிட்டே இருந்தாலும் அடுத்த 10 நாட்களில் மறுபடியும் மண்மேடாகவும் குப்பை மேடாகவும் மாறிடுது. அதனால தொடர்ந்து நம்ம கோரிக்கை வச்சோம். தலைவர் பரிந்துரைத்தார். மன்னவண்ணர் சென்னை ஓரவதெல்லாம் சொன்னார், மாவட்ட செயலாளர் சொன்னார், கௌதம் மேக்க ஓரவதெல்லாம் பார்த்து சொல்லி எல்லாம் சொல்லி இந்த திட்டத்துடைய அருமைகள் எல்லாம் சொல்லி எதுக்காக இந்த திட்டம் அப்படிங்கிற சொல்கிற போது நாம் அதில் எழுதி கொடுத்த பாயிண்ட்டை நாங்கள் எல்லாத்துக்கிட்ட கையெழுத்து எழுதி கொடுத்த பாயிண்ட்டை உங்கன் குட்டைன்னு ஒரு குட்டை இருக்குது, 8.25 ஏக்கரா இருக்குது. ஆனால் 12 சென்டிமீட்டர் மழை வேண்டி கூட தண்ணி போகுது அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காட்டினோம். 12 சென்டிமீட்டர் மழை மிகப்பெரிய இது, 3 உலக மழையும்பாங்க. 12 சென்டிமீட்டர் மழை வேண்டி கூட குட்டைக்கு தண்ணி போகல. காரணம் என்ன, வாய்க்கால் அடைச்சிருக்குது. அதையே சொன்னோம். அந்த குட்டைக்கு தண்ணி வந்துருச்சுன்னா சுற்றியும் இருக்கிற நிலத்தடி நீர்மட்ட உயரு, போர்வெல்ல தண்ணி மேலே வரும். அதையும் நாம் எடுத்து சொன்னோம். இங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால, கழிவு நீர் தேங்கி நிற்கிறதுனால சுகாதார சீர்கேடு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொன்னோம். அதை விட மிக மிக முக்கியமானது, மக்களெல்லாம் கவனிக்கலாம். டெய்லி நாம் இந்த ஒரு தடவை தான் வாழ்கிறோம், இந்த பகுதியிலே நம்ம குடியிருக்கிறோம். ஆனால் தினத்துக்கு இந்த கோயில் குட்டை எங்கே பார்த்தாலும் விபத்துக்கள். காரணம் என்னன்னா, இப்போ நம்ம ஆனந்தாங்கடை காய்கடைக்கு வடவரை பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலோட அகலம் நாங்கள் டேப் பிடிச்சி அளந்து பார்த்தோம், 24 அடி இருக்குது. ஏன்னா தூர்வாரி ரோட்டு கலங்கல் ரோட்டு எச்சுக்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம கட்டமைக்கிறது பொறியாளர் வந்திருக்காரு, 5 அடி 1.5 மீட்ரு வால் திக்னஸோட சேர்த்து அதிகபட்சம் ஒரு 6 அடி. அப்போ எத்தனை அடி மிச்சமாகுது? பழனியப்பா நகர்லேருந்து தெற்க அந்த பிகேடி நகர் வரைக்கும் குறைந்தபட்சம் 13 அடி ரோடு அகலமாகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திட்டத்தோட செயல்பாடு கட்டி முடிச்ச உறவு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 13 அடி ஆகுது. இப்போ இந்த டேங்க் தெம்பரத்தலையில் போனீங்கன்னா 16 அடி அகலம் இருக்குது. ஒரு 7 அடி 8 அடி போனாடு 8 அடி கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு ரோடு பாதை அகலமாகு. லட்சக்கணக்கான மக்கள் தினம் புழங்குறாங்க. கிராம மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் மணியன்னெல்லாம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்காரு, பெருசாக வரமாட்டார். இன்றைக்கி வந்திருக்கிற காரணம் அருமையான திட்டம். நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம், இன்றைக்கி செஞ்சுட்டீங்க. பேரூராட்சி மன்றத்துக்கு இதுக்கே நன்றி தெரிவிக்கிறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து வரணும்னு சொல்கிறாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. இது நம்ம பகுதி மக்கள் சார்ந்த திட்டம் மட்டுமில்லை, தெற்க பகுதிக்கு போகிற அந்த கிராம மக்கள் எல்லாம் நன்றி தெரிவிக்கிறதுக்கு சூலூர் பேரூராட்சி வரணும்னா சரி, அதை நாம் பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் இந்த திட்டத்துக்கு செயல்படுத்துறதுக்கு வரோம்னா மிக முக்கியமான, இப்போ தான் நம்ம மிக முக்கியமான இடத்துல இருக்கிறோம். இங்கே வந்திருக்கீங்க, நிறையா கடைக்காரர் வந்திருக்காங்க. ஆனந்தன் வந்திருக்காரு, போலீஸ்காரர் வந்திருக்காரு, அண்ணன் வந்திருக்காரு. குருகுமால் நகருக்கு ஆப்போசிட்டில் அந்த மகேஷ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இங்கே மட்டும் வரல. ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம எல்லாம் தாய் முள்ளையாக பழகிறோம். அரசாங்கத்தோட இடம் மாநில நெடுஞ்சாலைத்துறை இடம் தான் நம்ம கட்ட போகிற மழைநீர் வடிகால் கட்டமைப்பு. ஒரு 7 அடியோ 8 அடியோ கட்ட போகிற இடம் எதுங்க? மாநில நெடுஞ்சாலைத்துறையுடைய கிழக்கோட்டத்தில் கட்ட போகிறோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கின்ற அளவுக்கு கடையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கு, இது வரைக்கும் ஒரு சிறு பாலம் போட்டுட்டோம். முன்னாடி கடை இருக்குதுங்கிறக்கு வேண்டி வலை வச்சு கட்டிட்டோம், காய்கறி வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம். தொழில் நல்லா பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிற இடத்துல அக்கா சொல்லி அண்ணன் சொல்லி மாநில நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் வந்து அளவீடு செய்து கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டுருங்க. தயவு செஞ்சு அந்த இடத்த செஞ்சு கேட்டுக்கிறோம், விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டதுக்கப்புறம் யாசுவாசலாம் அது என்ன பண்ணணும்னா பார்த்து பண்ணிங்க, வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் அதுவரைக்கு மக்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம பகுதி அகலமாகுது, டிச்சு வருது, யாரோ ஒருத்தர் மார்க் பண்ணிட்டு எடுக்க மாட்டேறாங்கன்னா அவங்களுக்கு சட்டம் பேச வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். நாம போய் 4 பேர் அன்பாக சொல்லலாம். இது இத்தனை நாள் கழிச்சு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு இந்த திட்டம் வந்திருக்குது. தயவு செஞ்சு அந்த ட்ரைனேஜ் கட்டுற இடத்துல
நீங்கள் ஏதாவது ஆக்குப்பைடு பண்ணியிருந்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்து கொடுங்கன்னு நாம் எல்லாரும் சொல்லலாம். நம்ம ஒரு நாள் விழாக்காக நம்ம வரல, எந்த நேரம்னாலும் 100 பேர் இங்கே நம்ம கூடுறோம், கோயிலில் கூடுறோம். இந்த திட்டம் நடக்கிற போது யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், நாங்கள் இந்த இடத்துல செவுறு கட்டிட்டோம். ஐயா அந்த செவுறு எடுத்து போட்டு, நான் இன்ஜினியர்கிட்ட கேட்டிருக்கேன், அந்த செவுறு எடுத்து போட்டு கீழே பிசிசி போட்டு அந்த செவுறு பொதுவாக காங்கிரீட் செவரே வச்சு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வச்சுருக்காங்கிறதுக்கு வேண்டி ஒரு அடியோ 2 அடியோ மேவரம் தள்ளி கட்டிட்டோம்னா, ஒரு ஆள் கட்டிட்டோம்னா இன்னொரு ஆள் விட மாட்டாங்க. இன்னொரு ஆள் அதைவே உதாரணம் காட்டுவாங்க. சாலையின் அகலம் குறைஞ்சிரு, விபத்துகள் அதனால தான் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால இது ஒரு அருமையான வாய்ப்பு. இதை கட்டி முடிச்சு ரோடு அகலமாகி இன்னும் பேசிட்டு இருக்கிறவோ சொன்னாங்க. இந்த மரங்கள்லாம் 50 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆச்சு. இந்த மரமெல்லாம் வச்சு 23 வருஷம் ஆச்சு. என் பையன் இப்போ முதல் பிறந்த நாளுக்கு வச்சது 21 வருஷம் ஆச்சு இந்த மரம். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, வாய்ப்பு இருந்தால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுக்கலாமான்னு கேட்டாங்க. கோயில்காரர்கிட்ட சொன்னேன்னா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ₹1,00,000 செலவானாலும் சரி அது மாற்று இடத்துல வைக்கிறதுக்கு அதுக்கு உண்டானதை பண்ணிக்கிறாங்க. அந்த நல்ல உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா மரம் வளர்க்குறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். பொதுநல வழக்குகள் வந்துரு, எல்லாமே வந்துரு. ஆனால் மாற்று ஏற்பாடு சாலை அகலமாகனா நம்மளுக்கு மழைநாள் வடிகால் கட்டமைப்பு வேணும். ஆனால் மரம் இடையூறாக இருக்குதுன்னா அந்த மரத்தை இழக்க வேண்டாம். அதை எடுத்து நம்மளுக்கு அந்த சபரிக்காடு 50 சென்ட் பொது இடம் இருக்குது, சூலூர் வனம் இருக்குது, ஒரு 50,000 1,00,000 எத்தனை செலவானாலும் சரி அதை உயிர்மண்ணோட 10க்கு 10 தோண்டி கிரான் வச்சு ட்ரெய்லர் வச்சு ஊர் உலகத்தில் எங்கெங்கேயோ பார்க்குறோம். மரத்தை அப்படியே பிடுங்கி கொண்டு போய் நட்டுன்னு நாம் நினச்சா பண்ண முடியாதா? நிச்சயமாக பண்ண முடியும். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய 1-2 மரங்களை வந்து நம்ம அதை பண்ணிடலாங்களா? இதுக்கு தான் இந்த 3 நோக்கம் தான். ஒன்று மரங்களை எடுத்து அழுங்காமல் நெட்டிடலாம். 2 சாலை அகலப்படுத்துகிற போது வணிக கட்டடங்கள் இருக்கிற உரிமையாளர்கள்லாம் சந்தோஷமா என்ற எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை இடமுட்டு கட்டிட்டாலும் கூட எது வந்தாலும் எடுத்துங்கன்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவம் வேணும்ல. அதனால் அந்த நிலை வரும்போது எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கலாம். சில இடையூறுகள் வரும். எதிரி சொல்லிட்டார். ஏன்னா இருக்கிற மக்கள் இருக்கிற போது வெங்கடாசல் நகரில் தெற்கிருந்து வர்ற வாய்க்கால் வந்து கிராஸ் ஆகி குறுக்களை கலவர் தான் கிராஸ் ஆகி வருது. அந்த இடத்துல வந்து அவர் கண்டவாணி என்ன கட்டியிருக்காரு. அவங்ககிட்டையும் போய் சொல்லிக்கலாம், மளிகை கிடைக்குது, தெப்பரை ஒர்க் ஷாப் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-20 நாளைக்கு சிரமமாக இருக்குது. நீங்கள் கண்டு பிடிக்கிற வரைக்கும் சிரமமாக இருக்குது. எந்த வரைக்கும் எடுத்துட்டு ஒரு பகுதி போட்டுட்டு இன்னொரு பகுதியில் குறுக்க பாலம் வருது. ஏன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி தான், பிச்சை கட்டுறீங்க அந்த பாலம் வருமானம் கேட்டாங்க. பாலத்தையும் வேலை செய்கிறோம். அதனால பாதி பாலம் வேலை செய்கிற போது மீதியில் தான் நம்ம போக்குவரத்து நடக்குது. அப்போ கொஞ்சம் இடையூறு வருது. அப்போல்லாம் நாமளே தன்னார்வலர்களாக வாலிபர்கள் பொதுமக்களுக்கு வேலை செய்யலாம். அதை வச்சு ஒரு 2 மாதம் தெரிவிக்கிறேன். 2 மாதம் வேலை நடத்தி எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம மாடு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது பொதுநலம் சார்ந்த பணி. வாய்ப்பு இதுவரைக்கும் பல ஆண்டு காலமாக இந்த கலங்கத்தூர் வாய்க்கால் காங்கிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 30 ஆண்டு காலமாக ஒரு முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. சரியாக முயற்சி எடுத்தார். அதுக்கு நாங்கள் பல்வேறு முயற்சிகளுக்கு கூட வந்து இது எப்படியாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரும் அவசியமான தேவை. ஏன்னா இந்த கலங்கல் ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட 10 நகர் இருக்குது. அதே மாதிரி கலங்கல் ரோட்டுக்கு கிழவர் ஒரு 10 நகர் இருக்குது. இது மெயினான சாக்கடையாக இருக்குது. இன்னொரு கலங்கல்ல வர்ற தண்ணிகள்லாம் வரும்போது இது வந்து புங்கன் குட்டை வந்து நான் எம்பி கொடுத்துட்டோம்னா இந்த பகுதிக்கு வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து எப்பவும் கிடைக்கும், போரில் கிடைக்கும். இது வந்து நடுவூர், ஏன்னா சூலூர் நல்லா வளர்ச்சி ஆகிடுது. சென்ட்ரலில் புங்கன் கோட்டை இருக்கிறதுனால அதுக்கு தண்ணீர் நிரப்பிட்டோம்னா நம்மளுக்கு போர் நிலைக்குமே தண்ணி கிடைக்கும். அதனால் இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் பெருமுயற்சி எடுத்தோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் ஒரு
ஊரில் செய்ய முடியாத ஒரு வேலையை குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரூராட்சிக்கு ஒரு இது வந்துருக்கு, ஒரு கடிதம் வந்து அந்த செய்ய முடியாத வேலை சூலூரில் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை நாங்கள் தேர்வு செஞ்சு நாங்கள் சூலூர் பேரூராட்சி சார்பாக அனுப்பியிருக்கோம். அதே போல் சட்டமன்ற தொகுதி அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி வந்து அவர் வந்து சூழலுக்கு 2 குளம் பேசுவதற்காக அவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் சட்டமன்ற உறுப்பினரை வந்து கான்டாக்ட் பண்ணி அதை வேணால் பின்னாடி பார்த்துக்கலாங்க, இந்த வேலைக்கு நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். சட்டமன்ற உறுப்பினரும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக நாம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி வேண்டியது நாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சூலூர் பேரூராட்சி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த வேலைக்கு வந்து கொடுத்து பண்ணார். ஆக எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக ஐயா காலத்தில் சொல்லுவாரல்ல, இந்த மாதிரி ஊர் சேர்ந்து தேர்தலுக்கு போகணும், அந்த மாதிரி ஊர் சேர்ந்து தேர்தலுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்கோம். அவ்வளவு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இந்த கலைஞர் ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு. இதுக்காக ரோடு விரிவாக்கம் பண்ணுறதுக்காக நான் வந்து மாண்புமிகு வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து அந்த வேளாண் கிட்ட கேட்டேன். அவரும் வந்து 10 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. மிக விரைவில் இந்த ரோடு வந்து விரிவாக்கம் வந்து கண்டிப்பாக பண்ணி வந்து அந்த டிவைடை போட்டுருவாங்க. அப்போ என்னென்னா நாம் ரோடு விரிவாக்கம் பண்ணும்போது சாலையில் இருக்கிற அந்த ஆக்கிரமிப்பு எடுத்தோம்னா அப்போ தான் அந்த ரோடு விரிவாக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆக இந்த ஆண்டு அல்லது வந்து அடுத்த ஆண்டு இந்த ரோடு கண்டிப்பாக வந்து விரிவாக்கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா சூலூர்லேயே நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறது வந்து நம்ம பெரிய ரோடை கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் கலங்கல் ரோடை கிராஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சாலை இந்த பக்கம் ஒரு 10 நகர் சேர்ந்தவங்களும் சரி, இந்த பக்கம் 10 நகர் சேர்ந்தவங்களும் சரி, இந்த கலங்கல் சாலையை பயன்படுத்தி தான் மெயின் ரோடு போடுறாங்க. ஆகவே சாலை விரிவாக்கம் மிக அவசியம்னு அதை உணர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அதற்கும் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செய்துங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியும் உறவுகளில் 2 வாங்க உங்களுக்கு வாய்க்கால் நடந்துருச்சு, அதே சமயத்தில் ரோடும் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா கலைஞர் ரோடை வந்து விரிவாக்கம் பண்ணுறது அதுக்கும் வந்து இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்துக்கிறோம். அது இப்போ தான் அதுவும் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாகாளி அம்மன் கோயில் அதுக்காகவே நாங்கள் முன்னாடி வந்து முன்னாடி கொண்டு போயிட்டோம். இப்போ அந்த டேங்க் எடுக்கிறதுக்கான இது போட்டுட்டாங்க, ஆர்டர் போட்டுட்டாங்க. விரைவில் வந்து அந்த தண்ணி டேங்க்கு மாகாளி அம்மன் கோயில் முன்னாடி இடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அன்னை ஸ்டோர் அளவுக்கு ரோடு விரிவாயிடும். அங்கிருந்து நீங்கள் கலைஞர் ரோடு வந்து நல்ல சிறப்பான முறையில் விரிவாக்கம் பண்ணிடலாங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுறேன். இவ்வளோ பேர் கூடியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் இன்னொரு செய்தியை சொல்ல ஆசைப்படுறேன். நாங்கள் வந்து சூலூர் பேரூராட்சியில் பதவியேற்ற இந்த 3.5 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பில் சூலூர் சுடுகாடு நீங்கள் பார்த்துருக்கீங்க. 3.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கிங்கெல்லாம் போட்டு நீட்டாக உள்ளுக்குள்ளே சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு போட் ஹவுஸ் மீண்டும் வந்து உங்கள் ஐயா காலத்தில் படகுத்துறை இருந்தது. மீண்டும் அந்த படகுத்துறையை செயல்படுத்துறதுக்காக சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் சொல்லி அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 லட்ச ரூபா நிதி வாங்கி இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் அந்த போட் ஹவுஸ் வந்து செயல்பட போகுது. அதுவும் வந்து ஒரு புதுப்பொழி கூட சூலூர் மக்கள் அங்கே போய் பொழுதுபோக்கா அங்கே செலவு பண்ணுற மாதிரி 2 மோட்ரு போட்டு 2 கடல் போட்டு அதுபோக வாட்டர் ஃபவுண்டேஷன் அதுபோக அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படியே குளத்தை பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி. நான் சிங்கப்பூர் போகும்போது இது மாதிரி வந்து ரிவரை ஒட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். அதே மாதிரி சூலூரில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு தான் இந்த செட்டு போட்டிருக்கோம். நம்ம மக்கள் எல்லாம் அப்படியே குளத்தை பார்த்துட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும், அங்கே வாட்டர் போட் அங்கே போட்டில் போகணும், அங்கே குழந்தைகளை வச்சு விளையாடி பொழுது கிடைச்சவங்களுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்து போட் ஹவுஸ்க்கு வாங்கி அது இன்னொரு 4-5 மாதத்துக்கு வேலைக்கு துவங்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா சந்தைப்பேட்டை. நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி சந்தைப்பேட்டைக்கு பார்த்துருக்கீங்க. எல்லாம் சந்தைப்பேட்டைக்கு முன்னாடியே ரோட்லேயே கடை போட்டிருப்பாங்க.
அந்த ரோட்லேயே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சுகாதாரம் இல்லாமல் மண்ணில் வந்து சாலையாக போட்டு தான் சந்தைப்பட வச்சுருந்தாங்க. சந்தை இல்லாத நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே பன்னி மேயோ உள்ளுக்குள்ளே நைட் நேரத்தில் பார்த்தோம்னா கஞ்சா வைப்பாங்க, உள்ள ட்ரிங்க்ஸ் வைப்பாங்க, இதுக்கு மேலே பிளாஸ்டிக்ஸ் நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக சந்தைப்பேட்டையே புதுசாக இன்னைக்கு ஒரு பில்டிங் நாங்கள் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு எந்த மழை வந்தாலும் கூட மக்கள் பாதிக்காத அளவு உள்ளே போய் படுத்துக்கிற மாதிரி ஒரு 3 கோடி செலவில் சந்தைப்பேட்டை உருவாக்கியிருக்கிறோம். ரோட்டில் போட்டிருந்த கடைகளை நாங்கள் உள்ளே கொண்டு போயிருக்கிறோம். இன்றைக்கி அந்த சாலை பாதிக்காத அளவுக்கு போக்குவரத்து இது மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு சந்தைப்பேட்டையை இந்த 3.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதே போல் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அதை சுகாதார பணியாளர் குவார்டர்ஸு நம்ம சூழல் இவ்வளவு சுத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து அதாவது இங்கே பணியாற்ற தூய்மை பணியாளர்கள் தான் காரணம். அவைய குடியிருக்கிற வீடு மழை இதில் வந்து ஒழுகுதுன்னு சொல்லி அதுக்கு முயற்சி எடுத்து நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்டு அதுக்கு 3 கோடி ரூபாய் செலவில் அங்கே ஒரு குவார்டர்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதுலேருந்து அப்படியே கிழக்கு தள்ளி போனால் வந்து ஏழ்மை மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மதிய நகர் பகுதியில் அவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாண சுப விசேஷங்கள் அவங்க நடத்துறதுக்காக அங்கே ஒரு மண்டபம் கிடையாது. அங்கே ஒரு சமுதாய கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த சமுதாய கூடமே இல்லை. அந்த ஏழை மக்கள் ஏதோ ஒரு விசேஷம் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம மாதிரி மண்டபத்துக்கு வந்து அவங்க அதிகமான வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறத கருத்தில் கொண்டு அந்த இடத்துல அவங்களுக்காக கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 85 லட்ச ரூபா செலவில் இன்றைக்கி ஒரு சமுதாய நிலம் கட்டி கொடுத்துருக்குறோம். அப்படியே நம்ம மேற்கு வந்துன்னா நம்மளுடைய பழைய பஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி 4 கோடி ரூபா செலவில் இப்போ ஒரு அற்புதமான வந்து ஒரு வணிக வளாகத்தை கட்டியிருக்கிறோம். இன்றைக்கி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக நாம் கட்டி கொடுத்துருக்குறோம். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. இன்றைக்கி ஒரு திருச்சி ரோட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு வணிக வளாகம் எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவில் சுமார் 40 கடை அந்த இடத்துல வரும். அதுலேருந்து மேற்கு போனால் கூட வந்து அரசு மருத்துவமனை ரொம்ப காலமாக சீர் செய்யப்படாமல் இருக்குது. 3.5 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் செலவில் 2 ஃப்ளோரில் கட்டுற மாதிரி இன்னைக்கு அனுமதி வாங்கி அந்த பணி நடந்துட்டு. அதே மாதிரி சூலூர் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் இது வரைக்கும் பாய்ஸ் ஹை ஸ்கூல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 16 கிளாஸ் ரூம் அதுக்கு 3.25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பாய்ஸ் ஹை ஸ்கூல் கம்ப்ளீட்டாக புனரமைக்கப்பட்டு இப்படி வந்து இந்த 3.5 ஆண்டு காலத்தில் நம்ம கல்விக்கும் பண்ணிக்கிறோம், நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் பண்ணிக்கிறோம். சூலூரினுடைய அந்த ஜென்ரல் ஃபண்டு வந்து உருவாக்குறதுக்காக சூலூரில் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக வளாகத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்கிறோம், சுடுகாடு பண்ணியிருக்கிறோம், சந்தைப்பேட்டை உருவாக்கியிருக்கிறோம், சமுதாய இவ்வளவு பணிகளும் ஜென்ரலாக செய்யப்பட்டு இன்றைக்கி அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது போக உங்களுடைய மக்களுடைய வந்து அடிப்படை வளர்ச்சி பணிகள் இந்த மாதிரி காக்கடை கட்டுறது, ரோடு போடுறது எல்லா பணிகளும் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா வரிசையாக லஞ்ச் கிளப் நடந்து வந்து வரிசை எல்லா ரோடும் போட்டுருக்கோம். இந்த அளவுக்கு இது கிடைக்க ஒவ்வொரு ரோடாக போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இன்னொரு டிப்ஸ் கேட்டீங்க, இங்கே போய் அந்த நம்ம மளிகை கார்டு அங்கே போய் ஜாயின் ஆகிற மாதிரி தண்ணி வாசல் அது வந்து ஒரு 70 கிலோ செலவில் அந்த சாக்கடை பணிகள் நடந்துட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி இப்படி எல்லா பணிகளும் இந்த 3 ஆண்டு காலத்தில் வந்து அந்த தலைவரினுடைய அந்த ஒத்துழைப்பில் மிக சிறப்பான முறையில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே சிறந்த வேறூராட்சியாக சூலூர் பேரூராட்சி செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சூலூர் குளத்துக்கு நம்ம வேலி போட்டிருக்கிறோம். இங்கே வாங்குற குப்பைகளை நீங்களாம் நல்ல விதமாக வந்து பிரித்து கொடுக்குறீங்க. அந்த பிரித்து கொடுக்குற வச்சு நாங்கள் இயற்கை உரம் தயார் பண்ணி ஏழை விவசாயத்துக்கு வந்து குறைந்த விலையில் கொடுத்துருக்குறோம். சாக்கடை நீரை சுத்திகரித்து நல்ல வாட்டை எடுத்துருக்கிறோம். இப்படிப்பட்ட பணிகளும் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வந்து சூலூர் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் வந்து 100% டேக்ஸ் கொடுத்துட்றீங்க, அதே மாதிரி தண்ணி வரி கட்டிடுறீங்க. எல்லாம் வந்து சூலூர் பேராட்சி சிறந்த முறையில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் நாங்கள் வந்து அரசாங்கத்தை அணுகி வந்து இந்த மாதிரி வந்து திட்டங்களெல்லாம் வாங்க முடியுது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு
இப்போ எல்லாத்துக்கும் நன்மை சொல்லியிருக்கோம். பல ஊரில் டேக்ஸ் ஒழுங்காக கட்ட மாட்டாங்க, அதே மாதிரி வாட்டர் சார்ஜ் ஒழுங்காக கட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊர் மக்கள் வந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்கறதுனால நாங்கள் பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தம்பி விஜயகுமார் சொன்ன மாதிரி இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் இது வந்து கமர்ஷியல் ரோடு தான் வருது பிச்சு. அதனால் நீங்கள் சாக்கடையில் பெரும்பாலும் கிடைக்காது மூட்டை ஒன்றும் உள்ள தரக்கூடாது. இந்த பகுதியை நீங்கள் வந்து பராமரித்து வரைக்கும் சாலை விரிவாக்கத்துக்கு நீங்கள் ஒத்துழைச்சின்னு சொன்னால் அந்த நெடுஞ்சாலைத்துறை ரோடு போதுக்கும்போது ரோடை H2H போட்டுக்கலாம். H2H போட்டோம்னா அந்த கடைசி வரைக்கும் ரோட்டை கொண்டு போயிடலாம். அதுபோக கமர்ஷியலாக இருக்குது. சென்ட்ரல் டிவைடர் வச்சா போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் போகலாம். இல்லாட்டி நம்ம இப்போ கலங்கல் ரோட்டில் நம்ம போய் சேரனா 1/4 மணி நேரம் ஆகுது அங்கே போய் ரோட்டை பிடிக்கிறோன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் அவாய்டு பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து இன்றைக்கி நம்ம அந்த ஆட்சியில் செஞ்சுருக்கிறோம். இதுக்கு வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்குது. அந்த வகையில் இன்னும் சூலூரை ஒரு சிறப்பாக கொண்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த பகுதியில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி அடுத்தது வந்து நகராட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஆர்டரெல்லாம் வந்துடுச்சு. இப்போ காங்கேயம்பாளைய சூலூரும் சேரப்போகுது, அதே மாதிரி கலங்கல் நம்மோட சேரப்போகுது. சூலூரினுடைய வளர்ச்சி வந்து இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சு கொண்டு எல்லாருமே நாம் எதை செய்யறதா இருந்தாலும் நாம் வந்து இப்போ வந்து அந்த ஃபியூச்சரை நம்ம எதிர்காலத்தை நம்ம நினச்சி தான் எந்த திட்டமே போடணும். அப்போ தான் ஊர் சிறப்பாக இருக்கும். ஆச்சுங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு கிழக்குற ஊர் வளர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பூரா எல்லாம் பெரிய கடைகள் அங்கே தான் வந்துட்டு இருக்குது. நாளைக்கு காங்கேயம்பாளையத்தோட நகராட்சி நம்ம ஒன்று சேர போது அந்த பகுதி வந்து டெவலப் ஆகிடும். காங்கேயம்பாளையம் சூலூராக மாறிடும். அது முக்கியமான பிளேஸாக போயிடும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பகுதியில் நீங்கள் பெரிய நல்ல கடைகள், நல்ல நல்ல ஷோரூம், நல்ல நல்ல கடைகள் வர்றதுக்கு இந்த ஊருக்குள்ளே அனுமதித்து நல்ல கடைகளெல்லாம் நீங்கள் வாடகை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த சூலூர் நகராட்சி நாளைக்கு வந்து ஒரு சம அளவிலான வளர்ச்சி இருக்குது. எந்த பகுதியுமே சம அளவில் வளர்ச்சி இருந்தால் தான் அந்த ஊருக்கு நல்லது. சிங்கப்பூர் வந்து உலகத்திலேயே சிறந்த ஊர், எல்லாரும் பாராட்டப்படுற ஊர். சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் முழுமையும் வந்து ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்கு. சிங்கப்பூர் மாதிரி சூலூரை நாம் வந்து சம வளர்ச்சி வேணும்னா சூலூருடைய எல்லா பகுதியுமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். அங்கே மட்டுமே ஒரு பக்கம் மட்டுமே நல்ல நல்ல கடைக்கு போச்சுன்னா ஒரு பகுதியை வந்து ஃபியூச்சரில் நாளைக்கு எதிர்காலத்தில் நமக்கு வளர்ச்சியெல்லாம் போயிடும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஆர்எச்ஆர், இந்த பானு ஜுவல்லர்ஸு, அதே மாதிரி வந்து இந்த ஆனந்தாஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் சென்ட் 8 லட்சம், இன்றைக்கி சென்ட் 40 லட்சம். இங்கெல்லாம் சென்ட் 15 லட்சம் 17 லட்சம் தான். ஆனால் அங்கே வாரத்தில் 40 லட்சம் போயிடுது. இன்னும் எதிர்காலத்தில் அங்கே இன்னும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஊர் வந்து சமமான வளர்ச்சி இருந்தால் தான் எல்லா மக்களுக்கும் நல்லது. அந்த அடிப்படையில் வந்து வளர்ச்சி இருக்கிறதுக்கு நீங்கள் பொதுமக்களாக எல்லாரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுட்டு இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றிங்க. அண்ணா ஒரு நிமிஷம் உங்களுக்கு சிறப்பு. அண்ணன் வந்து ஊர் வளர்ச்சி பற்றி ரொம்ப மனநிறைவாக ரொம்ப திருப்தியாக இருந்தது. உண்மையாலுமே அது வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஊரை வளம் வர்றவங்களுக்கு எல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஏன் நானும் அதை அனுபவிச்சுட்டுக்கிறேன். எல்லாமே அண்ணன் கூடயே நம்ம போய் பணியாற்றிட்டு இருக்கிறதுனால அதில் எங்களுக்கும் அப்படியே ஒரு மன மகிழ்ச்சி அடையுது. இருந்தாலும் கூட ஒரு குட்டி சுயநலம் 18வது வார்டில் வந்து நான் உறுப்பினராக இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் பசி இருக்குதுங்கிறது மட்டும் நினைவுபடுத்திக்கிறேன். நாங்கள் வந்து முழு மன திருப்தியோடு இருக்கிறது மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இன்னும் பல்வேறு இடங்களில் 90% இடங்களில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு அமைக்க வேண்டிய பணி இருக்குது. அடுத்த ஒரு வருஷத்துல தயவு செஞ்சு அமைச்சு கொடுத்துருங்க. பகுதிவாழ் மக்கள் சார்பாக உங்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அக்கா ஒரு நிமிஷம் பேர் எல்லா பக்கம் பிச்சு வரணும், ரோடு வரணும்னு சொல்லி போடுங்க. படத்துல வர மாதிரி இந்த மயில் வேலை நம்ம எதாக இருந்தாலும் செயல் அலுவலர் இருக்காரு. நம்ம ஊருக்கு கிடைத்த ஒரு அழகான சொத்து. அவருக்கு வந்து நீதிவாணன் வந்து சிறப்பு செய்வார். எல்லாம் பகுதிவாழ் மக்கள் தான் சிறப்பு. இதுக்கு அண்ணா சத்தியவேலன் தான் என்ன அப்படி இந்த பக்கத்தில் அண்ணா இந்த சத்யானந்த
எங்கள் சகோதரர் கலைஞர் அவர்கள். பகுதிவாழ் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து முதல்ல கதையாக வேறு பார்க்க போய் கிடைச்சிட்டு ஆனால் அந்த கதையாக நான் வந்து பதவி ஏற்றுக்கு முன்னாடி வாடை பார்க்க வந்தேன். இது நம்மளோட பகுதினால அவங்க உங்கள்கிட்ட இருந்துச்சு இன்னொருகிட்டே காணாமல் அப்படின்னு கேட்குவாங்க. இந்த குட்டையை மீட்டு எடுத்துருக்கோம் நம்ம வந்து குழந்தை பாதுகாப்பு மூலியமாக சட்டக்கம்பெனி மூலியமாக கேட்டு நம்ம பயவேற ஆட்சி கேட்டு பர்மிஷன் கேட்டு குழந்தை கூறு மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மிகப்பெரிய சொத்து வரும். நம்ம மட்டும் இல்லாமல் அடுத்த சந்ததிகளுக்கும் நிலத்தடி நீர் கிடைக்கும், சுத்தமான நீர் கிடைக்கும். நம்ம அவங்களோட பாத்ரூம் ஃபுட்பாத்ரூம் போனது ஐடியா இருக்குது. அதுக்கு வந்து ஆரோக்கிய கடை சென்னையரையும் சொல்லியிருக்காரு. ஃபுட்பாத்ரூம் பள்ளி மக்கள் பாத்ரூம் வர மாதிரி ஏற்பாடு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி தெரிஞ்ச கலங்கல் ரோட்டில் இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி சீராக போனால் பொங்கல் மட்டும் கண்டிப்பாக நல்லா சுத்தமான தண்ணி கிடைக்கும். அது வந்து டெய்லியும் தண்ணி விடாமல் மழைநீர் வடிகால் மட்டும் கொண்டு போய் சேர்க்கலாது என்னோட திட்டம். மழைநீர் வடிகால் மட்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் சுகாதாரமாக நீராக இருக்கும். சிக்கலுக்காக அந்த தேங்கும் போது ஏதோ தண்ணி வந்து ஓடிட்டே இருக்காது. தேங்குகிற குளமாக இருக்கிறனால ட்ரைனேஜ் வாட்டர் விடாமல் நீங்கள் மக்களும் ஒத்துழைச்சி மழைத்தண்ணி மட்டும்தான் போகணும்னு நாங்கள் முடிவெடுத்து பண்ணுறோம். நீங்கள் அதே ஒத்துழைச்சிக்கிறீங்க. யாரும் ட்ரைனேஜ் வாட்டர் கலக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நம்ம பேராட்சிக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் உதவியாக இருக்குது. மக்கள் ஒத்துழைப்புனால எல்லாம் செய்ய முடியுது. இந்த மாடு செயலாளர் தான் முதல்ல வந்து இந்த சிவன் கோவிலுக்கு தாழ்வாய் வந்து கலங்கல் தாழ்வாய் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மூலியமான அளவெடுத்து டிராயிங் போட்டு கொடுத்தாரு. அவர் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. இது ஐயா கொண்டு வந்திருக்கா அது வந்து சிவன் கோட்டை அவர் தான் உருவாக்குனாரு. இதை வந்து நம்ம கட்டி காப்பாற்றணும் சொல்லிகிட்டே இருக்காரு. வந்து அவருடைய முயற்சினாலையும் வந்து செய்ய முடியாத வேலைகள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்கள் ஊரில் முதலமைச்சர் வந்து உங்களுக்கு சொன்னார். அதை செய்ய முடியாத வேலைன்றப்போ நாங்கள் இந்த வேலையிட்டு சொல்கிறோம். 2 கோடி மதிப்புள்ள பஞ்சாயத்தில் செய்யறது கஷ்டம் இருக்குது. இந்த வருஷம் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். இது டேக்ஸினாலும் இந்த மதிய மூலியமாக வந்தது. ஆனால் அவர்கிட்டையும் சொல்லி எல்லாம் நம்ம சிஎம் கொடுத்த இந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டம். பொதுமக்களுக்கு பயன்படும் நாங்கள் போக்குவரத்துக்கு கொஞ்ச அளவுக்கு ரோடு விரிவாக்கமாகும். கட்டினால இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு. முதலமைச்சர் நன்றி சொல்லிட்டாங்க. இந்த விழாவை சிறப்பாக நடத்தி உணவெல்லாம் பரிமாறி நம்ம உணவெல்லாம் செஞ்சு ஏற்பாடு பண்ணி நம்மளுடைய வார்டு கவுன்சிலர் விஜயகுமார் அவருக்கு ரொம்ப நன்றி. அவரையும் பாராட்டுறேன். அவர் நல்லா பெரிய முயற்சி எடுத்தார். அந்த வார்டுக்கு கேட்டுகிட்டே தான் இருப்பார். எப்பயுமே இன்னும் பத்தலை கேட்டுட்டு அவருக்கு இந்த வார்டில் வந்து எதுவுமே இது வரைக்கும் வடிகால் வசதி எங்களுக்கு இல்லை டிஸ்போசலும் இல்லாமல் இருந்தது. 18ஆவது அது கொண்டு வந்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு நான் சொல்லுவேன். அது வந்து இன்றைக்கு ஒரு அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. அந்த உடனே சிறப்பாக நடந்துருக்காங்க. இன்னும் வேலைகளை ஒரு வாடி செஞ்சு தருவோம். இங்கே வந்த இந்த எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து பேராசிரியர் வெங்கடாசனிலிருந்து தெக்க பூராம ஆமா இல்ல அவர் வந்து அவர் வந்து நன்றி சொல்லுவார். நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி சொல்லிட்டா பேசுங்க. அதுவும் ஓப்பன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதுவும்